பிரச்சனையில் கிட்னியில் வரக்கூடிய மேஜரான பிரச்சனை வந்து கல் வரது. ஸோ ரீனல் ஸ்டோன் அப்படிங்கும்போது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு வரலாம். அதே போல் அதிகமாக தண்ணி குடிக்காமல் இருக்கவங்களுக்கு வரலாம். இது வந்து மோஸ்ட் காமன்லி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இயல்பாக வரக்கூடியது. ஆனால் இந்த கிட்னி கற்கள் ஒன்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் உணவில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும். குறிப்பாக கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளோ கீரைகளோ நீங்கள் குறைச்சிக்கணும். ஸோ கால்சியம் ஆக்சலேட் அப்படிங்கிற கல்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அதனால் தக்காளி மற்றும் பாலக்கீரை இதெல்லாம் கால்சியம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும். அதே போல் இந்த பால் சார்ந்த உணவு வகைகள், இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த கற்கள் வராமல் இருக்கணும், இல்லை ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்கு திரும்ப வரக்கூடாது எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு வாட்டர் இன்டேக் அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். 60 கிலோ இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி, 80 கிலோ இருக்கவங்க 4 லிட்டர் தண்ணி வீதம் உணவில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரது மூலமாக இந்த சிறுநீரக கற்கள் வராமல் தடுத்துக்கலாம். சிறுநீரக கற்கள் வரும்போது அதோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து அதுக்கான சித்த மருத்துவத்தை எடுத்துக்கலாம். இது சம்மந்தமாக எங்களை நீங்கள் மருத்துவ ஆலோசனையும் செய்து கொள்ளலாம்.